வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சக்தி டோட் டிஜே. இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு அங்கிள் தான் எங்களை கண்டுட்டு வாங்க நான் காட்டுறேனுங்களை இந்த வழிக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இந்த குகைகளுக்குள்ளே வந்து ஒரு சுரங்கங்கள் மாதிரி இது மூலமாக வந்து வேறு இடங்களுக்கு போகிறதுக்கான வழிகள் இருந்ததாம். ஆனால் welcome to my channel Shakti Talks. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சக்தி டோட்ஸ். இன்றைக்கு ஜெஃப்னா சீரீஸோட டே 3 வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் எங்கெல்லாம் போக போகிறோம், என்னெல்லாம் சாப்பிட போகிறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்ன்றது தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ டே 3 இஸ் கோனா பி அ ஃபுல் ரோலர் கோஸ்டர். ஸோ லெட்ஸ் கோ. நீங்கள் இன்னும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ எங்களோட நாளை வந்து வட இலங்கையிட அறிவு கலாச்சாரம் மற்றும் பெருமையிட அடையாளமாக திகழ்ற யாழ்ப்பாண பொது நூலகத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிச்சோம். நாங்கள் போன அன்றைக்கு வந்து உள்ளுக்குள்ள போக விடல, பிகாஸ் ஏதோ மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ல உள்ளுக்குள்ள ஆக்கல விட வேணான்னு சொன்னான்னு சொல்லி நாங்கள் வெளியே இருந்து இந்த ஒரு வீடியோ தான் எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் மிகவும் மர்மமான மற்றும் பிரபலமான இடங்களில் ஒன்றாக காணப்படுற நிலாவரை கிணறுக்கு தான் வந்திருக்கு. இந்த கிணறு வந்து அடியேற்ற கிணறுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மேலே இருந்த ஒரு அடுக்கு பாறை வந்து சரிஞ்சு விழுந்து கீழே இருந்த சுண்ணாம்பு குகை வெளிப்பட்டதில் தான் இந்த கிணறு உருவானது என்று சொல்லப்படுது. இந்த கிணத்துல இருக்கிற நீர் வந்து எப்பயுமே வற்றாதான். ஸோ கடும் வறட்சி காலத்தில் கூட வந்து விவசாயிகள் வந்து இந்த நீரை தான் பாவிக்கிறாங்களாம். இந்த கிணத்தோட முதல் 40 அடி வரை வந்து தண்ணி இனிப்பாகவும் அது கீழே வந்து உவர்ப்பாகவும் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லை, சிலர் சொல்றாங்க வந்து இந்த கிணறுக்கும் கீரிமலை குளத்துக்கும் இடையில வந்து நெருங்கின தொடர்பொண்டி இருக்கும். அதாவது இங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை நாங்க போட்டோம்டா 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கீரிமலை கடலில் வந்து அது தோன்றும் என்று நம்பப்படுது. இந்த கிணற்றோட நீர்மட்டம் வந்து கடல் அலைகளுக்கு ஏற்ப குறைஞ்சு கூடுதல் சொல்லி நம்பினாங்க. பட் 1865-66 கால பகுதியில் நடந்த ஆய்வுல வந்து இந்த முற்றம் மறுத்திருக்காங்க. ஏண்டா இந்த கிணற்றோட நீர்மட்டம் வந்து டெய்லி ஒரு 3 தடவை மாதிரி மாறிட்டு இருக்குமா. ஆனால் கடலில் பார்த்தோம்னா 2 தடவை தான் மாறுது. ஸோ இது ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்கிறதால கடலுக்கும் கிணற்றுக்கும் வந்து நேரடியாக ஒரு தொடர்பு இருக்குன்றதை இந்த ஆய்வு வந்து மறுத்து இருக்குது. ஸோ 150 வருடங்கள் கழித்து இலங்கை கடற்படையில் மேற்கொண்ட ஒரு நவீன ஆய்வில் வந்து இந்த கிணற்றோட உண்மையான ஆழம் வந்து 52.5 மீட்டர் என்று கண்டறிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதல் 60 அடி வரை இனிப்பு நீரும் அதுக்கு பிறகு உவர் நீரும் இருக்கிறது என்று சொல்லி உறுதி செஞ்சிருக்காங்க. நாங்கள் நிலாவர கிணறை வந்து பார்த்துட்டு வரையில வர்ற வழி ஃபுல்லாக வந்து தண்ணீர் பந்தல்கள் வந்து போட்டிருந்தாங்க. என்னென்னு விசாரிக்கும் பொழுது அன்றைக்கு தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தோட தேர் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குமென்று சொல்லி அங்கேயும் நாங்கள் போயிருந்தோம். ஸோ தேர் திருவிழா வீடியோ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து தனி ஒரு காணொலியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட யூடியூப் சேனலில் ஒரு மாதத்துக்கு முதல். ஸோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோக்கு கீழே வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன்னு போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து செல்வச்சந்நிதி ஆலயத்தோட தேர் திருவிழா வந்து நான் நிறைய காட்ட போகிறது இல்லை. எங்களோட ஜேர்னில நாங்க அடுத்து பார்த்த இடம் வந்து இலங்கையோட வடக்கு எல்லைன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இலங்கையோட வடக்கு எல்லை வந்து பொயின் பெட்ரோல இருக்கிற லைட் ஹவுஸ் தான் நம்பிட்டு இருக்காங்க. பட் அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து சுமார் 4.2 கிலோமீட்டர் மேற்குல இருக்கிற இந்த இடம் தான் உண்மையா இலங்கையோட வடக்கு எல்லை.
ஸோ நாங்கள் வார வழியில் வந்து ஒரு மீனவ கிராமத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த அழகான கடற்காட்சி, அதில் இருக்கிற பவளப்பாறைகள், மற்றது என்னதான் செம்ம வெயிலாக இருந்தாலும் நம்மள படுற அந்த கடற்காற்று, இந்த அழகான வியூ தான் இந்த இடத்துக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குதே சொல்லலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போய்கொண்டிருக்கிற இடம் வந்து வெல்வெட்டித்துறை பெரிய மண்டபத்தில் இருக்கிற ஒரு அதிசயமான அழகான சுண்ணாம்பு குகைகளை தான். மறுபடி போயிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு எங்கடா இதுக்குள்ள அந்த இடம் இருக்குன்னு சொல்லி குழம்பிட்டு இருந்தோம். ஸோ அங்கிள் தான் எங்களை பார்த்துட்டு சரி வாங்க நாங்கள் கூட்டிக் கொண்டே காட்டுறேன்ட்டு கூட்டி போயிட்டு இருக்காரு. இருட்டா இருக்க இதுக்குள்ள கீழே வராங்களா அவன இந்த ஓட்டைக்குள்ள இருட்டு. ஒரே உள்ளுக்குள்ள நாங்கள் வந்து இப்போ லைம் ஸ்டோனுக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைடா வந்து இந்த ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ள இறங்குறது தான் ஒரு பிரச்சனை. ஸோ இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு அங்கிள் தான் எங்களை கண்டுட்டு வாங்க நான் காட்டுறேனுங்களை இந்த வழிக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அவர் சொன்னார் இப்போ இறங்கினா ஒரு ஆள் மேல் நின்று பிடிச்சி ஏற்றுறதுக்கு ஒரு ஆளும் மேலே நிற்கணும். ஸோ அவர் சொன்னார் பொறுங்க நான் வீட்டை போயிட்டு ஒரு கதிரை ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கேன். ஸோ கதிரை வச்சு இறங்கினா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்ற மாதிரி சொல்லிவிட்டு கதிரை எடுக்க போயிருக்கேன். ஸோ நாங்களும் வெயிட் பண்ணுறோம். முந்தைய ஒரு காலத்தில் வந்து இந்த குகைகளுக்குள்ளே வந்து ஒரு சுரங்கங்கள் மாதிரி இது மூலமாக வந்து வேறு இடங்களுக்கு போகிறதுக்கான வழிகள் இருந்ததாம். ஆனால் இப்போ இல்லை. இப்போ வந்து எல்லாமே வந்து தானாகவே யாரும் அடைக்கல, தானாகவே அது இயற்கையாகவே மூடப்பட்டு போச்சாம். மற்றது மழையை பெஞ்சாலும் இதுக்குள்ளே தண்ணி வந்து நிற்கிறது இல்லையாம். இப்போ பட் நிறைய வவ்வால் இருக்கா முள்ளுக்குள்ளேன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக கீழே இறங்கியே ஆகணும் என்ற ஒரு முடிவில் நான் இருக்கேன். அதனால் தான் பார்ப்போம். நடுவில் பெரிய ஒரு பள்ளம், அதை சுற்றி வந்து பரந்த குகைகள் ஒவ்வொரு திசையிலையும் இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தோம்னா வந்து பெரிய ஒரு புளிய மரம் வந்து அந்த நிழல் தர்ற மாதிரி நடுவில் அமைஞ்சிருக்குது. இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸ் வந்து என்னதான் இயற்கைய அழகான படைப்பாக இருந்தாலும் இதால் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்குது. இந்த கேவ்ஸ் வந்து விவசாய நிலங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதால வந்து இதை சுற்றி வந்து குடியிருப்புகள் இருக்கு. ஸோ இந்த நிலத்தை வந்து மக்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. ஒரு விவசாயத்துக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ எதுக்குமே பயன்படுத்த முடியாமல் இருக்கு. நட்ட நடுவுல வந்து இது இருக்கிறதால மற்றது இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா வந்து இருக்கு. இரவில தெரியாத ஒருத்தன் வந்து கண்டிப்பா இதுக்குள்ள விழுந்துருவானா இருக்கும். அது மட்டும் இல்ல கவர்மெண்டால வந்து எந்த ஆராய்ச்சி முயற்சிகளும் வந்து இதுவரை இதுல வந்து மேற்கொள்ளவும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்ல நாங்க இறங்கின டைம் பார்த்தோம்னா வந்து சரியான மனமா இருந்துச்சு. நிறைய குப்பைகளும் வந்து போட்டிருந்தாங்க. இப்படியான ஒரு அழகான விஷயத்தை வந்து நாங்க பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை என்று நான் யோசிக்கிறேன்.
இன்றைய நாளோட கடைசி இடமா நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வடக்கே 25 கிலோமீட்டர்ல இருக்கிற கீரிமலை என்ற நகரத்துல தான் இருக்கோம். நாங்க முதல்ல நகுலேஸ்வரம் ஆலயத்துக்கு போறதுக்கு முதல் கீரிமலை நீரூற்றுல வந்து நீராடலாமா, என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு பார்க்கலாம்னு தான் முதல் அங்க போயிட்டு இருந்தோம். இந்த கீரிமலை ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பாயிண்ட் பெட்ரோக கிட்டவா இருக்கு. அது மட்டும் இல்ல, தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கிறவங்க கூட இங்க வந்து குளிச்சா இந்த மருத்துவ குணம் இருக்கிற இந்த நீரூற்றால வந்து அவங்களுடைய வியாதிகள் வந்து குணமாகும்ன்றது ஒரு ஐதீக நம்பிக்கை. வாஷ்ரூம் இங்கே பாவிச்சிங்கன்னா வந்து 30 ரூபா கட்டணம். அதோட ஆண் பெண்ணுக்கு தனித்தனியாக கேணிகள் இருக்கு. இங்கே வர ட்ராவலர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் அண்ட் கல்ச்சுரல் இன்சைட்டுக்காக தான் வராங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஆண்கள் குளிக்கும் இடம். ஸோ முந்தி வந்து ஆண் பெண் 2 பேருமே ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகளால் வந்து இப்போ வந்து ஆண்கள் குளிக்கிற இடம் தனியாகவும் பெண்கள் குளிக்கிற இடம் தனியாகவும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஒரு யூனிக் லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லலாம். இங்கால பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, மற்ற பக்கம் பார்த்தோம்னா கடல் இருக்குது. இது போய் மக்கள் குளிக்கிறதாடா? குட்டி குட்டி பெண்களுடைய கேணி. பெண்களுடைய கேணிக்குள்ள நீங்கள் வரைக்கல செருப்பை கலட்டி வெளியே வச்சு போட்டு தான் இதுக்குள்ளே வந்து குளிக்கணும். அடுத்து நாங்கள் போனது கீரிமலை நீரூற்றுக்கு கிட்டவா இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்கள்ல ஒன்றா இருக்கிற சிவனுக்கு உரிய நகுலேஸ்வரம் ஆலயத்துக்கு தான். இந்த கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில் வந்து ராமாயணத்தோட வந்து தொடர்பு பட்டதா இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா ராமர் வந்து ராவணனை வதம் செய்ததுக்கு பிறகு கீரிமலை நீரூற்றுல வந்து நீராடிட்டு இந்த நகுலேஸ்வரம் ஆலயத்துல வந்து கும்பிட்டதா சொல்லப்படுது. எப்படி நம்மளுக்கு வந்து கோயிலுக்குள்ள வீடியோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கு தடை, ஸோ அதனாலதான் வெளியே மட்டும் காட்டிட்டு இருக்கேன். ஸோ ஜஃப்னால எங்களோட 3வது நாள் ஒரே ஓட்டமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். காலம்புற 8:45 தொடங்கின எங்களோட பயணம். இப்போ கீரிமலையோட முடிஞ்சு, கீரிமலையில் பூசை 5 மணி பூசை, சாயங்கால பூசை நாங்கள் பார்த்தாயோட 5:15 தான் இப்போ எங்களோட இன்றைய நாளையே முடிச்சிருக்கோம். டு பி ஹானஸ்ட், மார்னிங்லேருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. வர்ற வழியில் தண்ணீர் பந்தலில் கொடுத்த ஜூஸ் தான் குடிச்சிட்டே இருந்தோம், தண்ணி போத்தலும் தான். செம பசி, இனி பசிச்சு இந்த நாளை வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கு நைட் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு புறப்பட போகிறோம். இடம் பார்க்குறதுல பசி ஞாபகத்துக்கே வரல. இப்போதான் நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே சேர்த்து கொக்குவில்ல ஒரு கடையில் சாப்பிட்டோம். பேர் வந்து பார்க்க மறந்துட்டேன் கடையோட பேர். இதோட என்னோட ஜஃப்னா சீரீஸ் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் கமெண்ட் போட்டுட்டு இந்த இடங்களெல்லாம் நாங்களும் பார்க்கணுமென்னு நினைக்கிற ஆக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை டாடா.